தொடருங்கள் ஐயா. ஆ- அருமையானவர்களே, எங்களுடன் இந்த ஊழியர் சுசேதர் பின்வாணர் அவர்கள் வேத பாட நிகழ்ச்சியோடு இணைகிறார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் வேத பாடத்தோடு கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து இந்த ஊழியர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் சுசேதரி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை இணைவார். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லே இப்ரஹாம் அவர்கள் இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து ஜெப வேளையிலே கடந்து செல்வோம். மாலை அதனைத் தொடர்ந்து ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியங்களோடு இணைவோம். அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. இந்த வேளையில் இந்த ஊழியர் சுசேதர் பின்வாணர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழிநடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமே. ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்தும்படியாக நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களே நாங்கள் பார்த்தோம், அந்த சிருஷ்டிப்பினுடைய பரிமாணம் என்ற காரியத்தை குறித்து இந்த நாட்களே நாங்கள் பார்த்தோம். அந்த சிருஷ்டிப்பினுடைய பரிமாணம் என்ற காரியத்திலே நேற்றைய நாட்களே நாங்கள் பார்த்த காரியத்திலே அங்கே இந்த நாட்களிலே சிலர் விஞ்ஞானத்தோடு இந்த நாட்களை ஒப்பிட்டு கிறிஸ்தவத்தை இந்த நாட்களிலே பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. விஞ்ஞானத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இந்த நாட்களே வெகு தூரம். இந்த நாட்களிலே விஞ்ஞானம் மனுஷனாலே உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த நாட்களிலே தேவனுடைய காரியங்கள் இந்த நாட்களிலே அது தேவன் இயற்கையாகவே இந்த நாட்களிலே பாருங்கள், காற்றையும் பாருங்கள், அதாவது நீரையும் நெருப்பையும் காற்றையும் மனுஷனால் இந்த நாட்களை உருவாக்க முடியாது. அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப மனுஷன் டெம்பரரியா ஒரு காற்றை கூட உருவாக்கினாலும் அது குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அந்த காரியம் இருக்குமே ஒழிய தொடர்ந்து இந்த நாட்களிலே வீசிக்கொண்டு இந்த நாட்களே இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் அந்த பரிமாணத்தின்படி பார்த்த காரியத்தின்படி ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 சொல்லப்பட்டபடி தேவன் செய்த காரியம், ஆண்டவர் செய்த காரியங்கள், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், ஆணும் பெண்ணுமாக பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்று சொல்லி இந்த நாட்களை அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் தேவனுடைய அந்த திட்டங்கள் என்னவென்று பார்க்கிற வேளையிலே ஜனங்கள் பலுகி பெருகி இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய விருப்பமாக இந்த நாட்களில் இருந்ததை அங்கே முதலாவதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக, தான் தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட அந்த ஜனங்கள் தன்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள் அருமையான பிள்ளைகளே, அப்ப அந்த இடத்திலே கூட இந்த நாட்களை மனுஷன் என்ன செய்கிறான், அந்த இடத்திலே ஒரு வீழ்ச்சி அடைகிறதை அங்கே பார்க்கிறோம். அதனாலே தேவனுடைய அந்த நிலைப்பாடுகள், தேவனுடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் முற்று முழுக்க அந்த நாட்களிலே கோணலாக அந்த நாட்களிலே போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த காரியங்களுக்கு பின்பாக அந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால் ஆதாமை ஏவாளையும் ஏதோன் தோட்டத்திலிருந்து வெளியாலே அனுப்புகிறது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்களில் எப்படி என்று சொன்னார் ஒரு சாபத்தோடும் பாவத்தோடும் வெளியிலே வருகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக பார்ப்போமா இருந்தால் அவருடைய பிள்ளைகளாகிய ஆபேல் காயின் அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அங்கே காயின் இந்த நாட்களிலே அங்கே எப்படியாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய சகோதரனை கொன்று அந்த பாவத்தினுடைய சாயலை இந்த நாட்களில் அவன் தரித்துக் கொள்ளுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், முதலாவது பாவம் செய்தது அங்க யார் என்று பார்க்கிற வேளையிலே ஏவாள் தான் அந்த இடத்துல பாவம் செய்யறார். என்னடா கீழ்ப்படிவில்லை, அது ஒரு பாவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனா இரண்டாவது அந்த பாவத்தை பாருங்க, அந்த கீழ்ப்படிவில்லாத நிமித்தம் அவருடைய சந்ததியில வந்த இந்த நாட்களிலே காயின் ஆபேலுடைய காரியத்துல பார்க்கிற வேளையில இந்த காயின் இரத்த பழியை இந்த நாட்களில் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் இந்த நாட்களிலே பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிட்டது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அது ஒரு பயங்கரமான பாவம் ஐயா. இரத்த பழி என்று சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே ஒரு பயங்கரமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இங்கே கர்த்தர் இந்த இடத்துல இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார் என்பதை அங்கே இந்த நாட்களை பார்க்கிறார். சொல்லுகிறார், உன் சகோதரனுடைய ரத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி கூப்பிட்டது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இப்பொழுது நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப காயினுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த சாபத்தின் ஈடாக அவனுக்கு இந்த நாட்கள் ஒரு அடையாளத்தை போடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறான், புறப்பட்டு அங்கே செல்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய அந்த அதாவது திட்டத்திலும் பரிமாணத்தின்படி பார்க்கிற வேளையிலேயே தேவ சன்னிதானத்தை விட்டு இந்த நாட்களை காயின் என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால்
விட்டு விலகுகிறதை பார்க்கிறோம். அப்ப மனுஷனுக்குள்ளே பாருங்கள், தேவனுடைய திட்டம் கிரியை செய்யாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் மனுஷனுடைய பாவங்கள். தன் பாவங்களை விட்டு விட்டு பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த நாட்கள் அந்த பாவங்களை விட்டு விடாதபடி இந்த நாட்கள் அந்த பாவத்தையே திரும்ப நாங்கள் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே இந்த நாட்களை பாருங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான குழப்பங்கள், பயங்கரமான காரியங்கள் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஒரு சாதாரண பாருங்க, ஒரு கொலையை செய்துட்டு வந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷனை பாருங்க, அவனுக்குள்ள எப்பவும் இந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த சிந்தனை அவனை போட்டு உருட்டி கொண்டே இந்த நாட்கள் இருக்கு. அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு பாரமாக இருக்கு. நான் ஒரு அநியாயமா இந்த காரியத்தை செய்துட்டேன். ஆனால் அந்த காரியம் என்ன சொன்னா அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு விரக்தியை இந்த நாட்களை கொண்டு வரும். சில வேளைகளில் அவன் என்ன செய்வான், தன்னைத்தானே மாய்த்து தற்கொலை செய்கிறவனா இருப்பான். அல்ல இந்த நாட்கள்ல இன்னும் அந்த ஜனங்களுக்குள்ளே அவன் தான் ஒரு வெறுப்பான ஒரு காரியத்தை அந்த நாட்களை அங்கே உருவாக்குறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இதான் அந்த ஜனங்களுடைய சுபாவத்திலே வருகிற காரியமா இருக்கு. ஆனால் தேவன் அப்படியாக அந்த நாட்களை மனுஷனை சிருஷ்டிக்கவில்லை. அவர் தன்னுடைய சாயலாக சிருஷ்டிச்சு தன்னுடைய சித்தத்தை இந்த நாட்களை நிறைவேற்றும்படியாகவும் இந்த அதாவது பரிமாணங்களை இந்த நாட்களை செய்யும்படியாகவும் தேவன் அந்த இடத்துல இந்த நாட்களை அழைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப காயினுடைய சந்ததி, காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு சென்றான் என்று பார்க்கிறோம். அவனும் காயினும் அவனுடைய மனைவியும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே அவன் இந்த நாட்களே ஆதாமும் காயினும் அவனுடைய மனைவியும், அதாவது ஆதாமும் ஏவாளுக்கும் வெவ்வேறு குமாரர்கள் குமாரத்திகள் இருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் 5 நாளிலே பார்க்கணும். எனவே காயின் தன்னுடைய சகோதரிகளில் ஒருத்தியை திருமணம் செய்திருப்பான். ஆரம்பத்தில் இத்தகைய உறவு தேவைப்பட்டது. பின்னால் ஆதாமின் வீழ்ச்சியின் விளைவுகள் அதிகரித்து இந்த நாட்களிலே கலப்பு திருமணங்கள் நடைபெற்றன என்று சொல்லி இந்த நாட்களே பார்ப்போம். அப்ப ஆதிகாமத்திலே இருந்த இந்த நாட்களே குழப்பத்திலே இந்த நாட்களே இந்த பூமி இந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆண்டோடைய சிருஷ்டிப்பில பிழையண்டு இல்லை. ஆண்டோட சிருஷ்டிப்பு எல்லாம் சரியா இருந்தது. ஆனா அந்த சிருஷ்டிப்பை இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் பிசாசானவன் தந்திரமாய் அந்த ஏதோன் தோட்டத்துக்குள்ளே வந்து புகுந்து அங்கே என்ன செய்கிறான், அவர்களை இந்த நாட்களிலே குழப்புகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, நீங்க ஆதிகாமம் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியில 1வது வசனம் சொல்லுகிறது, அங்கே ஜலத்தின் மேல் பூமி, அதாவது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார் சொல்லப்படுது 1வது. 2வதாக அந்த நாட்களை பார்க்கிறோம், பூமி ஒழுங்கின்மையா இருந்தது, அங்கே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தான் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி அங்கே பார்க்கிற வேளையிலேயே பூமி ஒழுங்கின்மை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் அந்த பூமியை ஒழுங்கின்மையாக படைக்கவில்லை. இதைத்தான் நாங்க பார்க்கவும். அப்ப அந்த ஒழுங்கின்மையாக அந்த பூமி இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆதிகாமம் 1ஆம் அதிகாரத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனால் பாருங்கள், அந்த சிருஷ்டித்ததற்கு பின்பாக அங்கே என்ன வருகிறது சொன்னார், ஒரு ஒழுங்கின்மை வருகிறது, வெறுமை வருகிறது, இப்படியான சூழ்நிலைகள், இருள் வந்திருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால் அந்த 1வது வசனம் 2வது வசனத்துக்கு இடையிலே ஏதோ ஒரு பயங்கரமான காரியம் இந்த நாட்களிலே அந்த காலகட்டத்தில் இந்த நாட்களே நடந்திருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களிலே ஆதாரத்தூடாக சில காரியங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கதை. அப்ப பாருங்கள், தேவனுடைய சிருஷ்டிப்பிலே எந்த விதமான பிழையும் இல்லை. அப்ப அதுக்கு பின்பாக திரும்ப சிருஷ்டிக்கிற வேளையில தான் மனுஷனை அங்க சிருஷ்டிக்கிறார். ஏனென்றால் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அவர் மனுஷனை சிருஷ்டிக்கிற வேளையிலே அந்த மனுஷனை ஏதோ தோட்டத்தில உலாவுகிற வேளையிலே இவன் அந்த இடத்திலே வந்து நிற்கிறான். ஏன் ஆரன்னு சொன்னால் பழைய பாம்பாகிய பிசாசானவன். அவனுக்கு அந்த இடம் எப்படியாக தெரியும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவன் ஏற்கனவே அந்த இடத்திலே இருந்திருக்கிறான் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற பழக்கப்பட்ட காரியமாக அந்த நாட்கள் இருக்கிறாருமான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படி அந்த சூழ்நிலையிலே அவன் வந்து என்ன செய்கிறான், இந்த ஜனத்தை தேவன் தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட அந்த ஜனத்தை வஞ்சிப்போம் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்கிறான், வஞ்சிக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அந்த வஞ்சனைக்கு இவர்கள் அங்கே இடம் கொடுத்தது நிமித்தம் அப்படியே அந்த சந்ததி எப்படியாக வருகிறது என்று சொல்லி சொன்னால் அங்கே அழிவுக்குள்ளே இந்த நாட்களே, பாவத்துக்குள்ளே இந்த நாட்களே கடந்து செல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இப்படியான சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே காயின் அவன் என்ன செய்கிறான், 2 திருமணம் செய்கிறது மட்டுமல்ல, கலப்பு திருமணங்களையும் இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியான சூழ்நிலைகளே இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே தான் அங்கே பாருங்கள், இந்த நாட்களே அவன் 2 பெண்களை திருமணம் செய்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். தேவனாலே நியமிக்கப்பட்ட கட்டளையாகிய ஒருவனுக்கு ஒருத்திதான்
இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே முதலிலே மீறியவரும் லாமாக் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியான சூழ்நிலைகளை இந்த நாட்களை தள்ளப்பட்டு அங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், பாவத்தின் ஊடாக இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே பாவத்துக்குள்ளே இன்னுமாய் கட்டப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் இந்த 4வது அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கிற வழியெல்லாம் வேதம் சொல்லுகிறது, சேத் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்களுக்கு இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே யாரு பிறக்கிறான்? ஒரு குமாரன் பிறக்கிறான். அவனுக்கு அந்த சேத் என்பவனுக்கு பிறந்து இந்த நாட்களை பாருங்கள், அவனுக்கு ஏனோஸ் என்று சொல்லி இந்த நாட்களை பெயரிடப்படுகிறது. சேத்து ஒரு குமாரனுக்கு பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று சொல்லி பெயரிடப்படுகிறது. அப்பொழுது மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இப்ப பாருங்கள், இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஆண்டவரே இல்லாதபடி இந்த நாட்களை வாழ்ந்திருக்கிறார்கள். இப்ப ஏதோன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் எப்பொழுது வீழ்ந்தார்களோ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கடக்காமல் மீறி நடந்தார்களோ அந்த காலகட்டத்திலே இருந்து இந்த சந்ததி இவ்வளவும் கடந்து வருகிற வேளை மட்டும் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களோ தேவனை தேடுகிறவர்களோ ஒருவனும் இல்லை என்பதை அங்கே இந்த நாட்களிலே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அப்ப பாருங்கள், இந்த 26வது வசனத்திலே வாசிக்கிற வழியிலே தான் கர்த்தருடைய நாமத்தை மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப அந்த சம்பவத்திலே தான் பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், இங்கே ஏனோக்கு என்று சொல்லப்படுகிற இவருடைய சந்ததியில வந்தவர்கள் அவர் என்ன செய்கிறார் சொன்னால், தேவனோடு சஞ்சரிக்கிறார். இவர்கள் தொழுது கொள்ளுகிறார்கள், ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கவில்லை. இப்ப பாருங்கள், தொழுது கொள்ளுகிறது வேறை, தேவனோடு சஞ்சரிக்கிறது வேறு ஐயா. இப்ப பாருங்க, தொழுது கொள்ளுறோம்னு சொல்லி சொன்னா நாங்க போறோம், இப்ப சர்ச்சில் போறோம், ஆராதனைக்கு போறோம். ஆராதனையை பார்த்து விட்டு இந்த நாட்கள் என்ன செய்யறோம், காலையில போயிட்டு 1/2 மணி நேரமும் 1 மணி நேரமும் அதுல இருந்து ஆராதனையை பார்த்து விட்டு திரும்பி வர்றது, அது சும்மா தொழுது கொள்றது போறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் ஒரு பக்தி வைராக்கியமோ பக்தியோ காரியங்களா இருக்காது. ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிறேன்னு சொன்னால் அவரை குறித்து இந்த நாட்களை அறிய வேண்டும் என்று சொல்லி அவருடைய காரியங்களை ஆராய்ந்து அவரோடு இந்த நாட்களை இடைப்பட்டு ஜெபம் பண்ணி இந்த நாட்களை தங்களுடைய நேரங்களை கூட அர்ப்பணித்து அவரோடு இந்த நாட்களை சஞ்சரிக்கிற காரியம்தான், அவரோடு தொடர் வைக்கிற காரியம்தான் தேவனோடு சஞ்சரிக்கிற காரியமா இருக்கு. இப்ப இன்றைக்கு கூட இந்த நாட்களில் நாங்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்போமா இருந்தால் கர்த்தர் தெளிவாக நமக்கு வேதத்திலே இருந்து, அது மட்டுமல்ல நம்முடைய கனவுலே கூட இந்த நாட்களில் தேவன் நம்மோடு பேச இந்த நாட்களில் வல்லவராயிருக்கிறார். இது உண்மை அருமையான கர்த்தருடைய பிள்ளை. நடக்க போகிற காரியங்கள் நடக்கிற காரியங்கள் இந்த நாட்களில் தேவன் நமக்கு வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப தேவனோடு ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டிருக்கிற வேளையிலே பாருங்கள், இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டு வருகிற வேளையிலே தேவ ஆண்டவர் என்ன செய்கிறார், இவன் எனக்கு பிரியமாக இருக்கிறானே என்று சொல்லி ஏனோக்கு என்ன செய்கிறார், அவர் அப்படியே எடுத்துக்கொள்கிறான்னு சொல்லி இங்க பார்க்கிற மாதிரி. அப்ப ஏனோக்கு காணாம போய்விட்ட இதுதான் நடந்த காரியம். அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தேவனோடு காணாம போவான். இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா ஆண்டவருடைய ரகசிய வருகையை குறித்து இந்த இடத்திலே ஆதிகாமத்திலே சொல்லப்பட்டிருக்கு. தேவனோடு நாங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே தான் ஆண்டவருடைய அந்த ரகசிய வருகையிலே எக்கால சத்தம் ஊதுகிற வேளையிலே அந்த சத்தம் நம்முடைய செவிகளிலே தொனிக்கிற வேளையிலே நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால் அந்த ராப்ஷருக்குள்ள இந்த நாட்களை கடந்து செல்வோம் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. எந்த விதமான தடைகளும் இந்த நாட்களை இருக்காது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப தொழுது கொள்ளுகிறவளா இந்த நாட்களை இருப்போமா இருந்தால் அந்த நாட்களை அப்படி அல்ல, சஞ்சரிக்க வேண்டும். அதான் தொழுது கொள்ளுகிறதற்கும் சஞ்சரிக்கிறதற்கும் வித்தியாசமான காரியங்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அங்கே பாருங்கள் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலேயே தேவன் அவனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதுக்கு பின்பாக பார்க்கிற வேளையிலே ஏன் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களை 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவர் அறிந்துட்டார் இனி இந்த பூமியிலே அக்கிரமங்கள் பெருக போறது. இதனால் ரொம்ப கவனமா கேட்கணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்றைய நாட்களே கூட தேவன் யாரை எடுத்துக்கொள்கிறார் பாருங்கள், பரிசுத்தவான்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அதே விதமாக இன்றைக்கு யாரை தேவன் எடுத்துக்கொள்ளுகிறார் சொன்னால் பூமியிலே அக்கிரமங்கள் வரப்போகிறது, அக்கிரமங்களுக்குரிய காரியங்கள் நடக்க போறது என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை அறிந்திருக்கிற நேரம் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டு சேர்த்து அவர் எடுத்துக்கொள்ளுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதுல இந்த ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படுதலே எல்லாரும் இந்த நாட்களிலே போக முடியாது, ஒரு சிலர் தான் போக முடியும். யாரும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த நாட்களே போக முடியுமே ஒழிய எல்லாரும் இந்த நாட்களே அங்கே போக முடியும். அதைத்தான் ஆதாரமாக அங்கே மத்தேயு சுவிசேஷத்துல இந்த நாட்களே சொல்லப்படுது. வயல்ல விதைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளுவார். படுக்கையில 2 பேர் படுத்திருப்பார்கள், இந்த நாட்களில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். இயந்திரம் வரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் அப்படியே இருப்பார். பாருங்க, ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்களே அவைகள் எல்லாம் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதாவது எப்படி தேவனோட ஐக்கியமா இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்களிலே
அந்த ரகசிய வருகைக்குள்ள இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படுவார். இப்ப பாருங்கள், அப்ப இந்த இடத்துல பாருங்கள், இந்த 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இந்த நாட்களில் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களில். அப்ப 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இந்த நாட்களிலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையிலே காணாமல் போனார் என்று சொல்லி இந்த நாட்களே பாருங்கள். இப்ப 6ஆம் அதிகாரத்திலே 5ஆம் அதிகாரத்திலே வருகிற வேளையிலே மனுஷனுடைய அக்கிரமங்கள் எவ்வளவு பொல்லாதவைகளா இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே தேவன் இந்த நாட்களிலே அங்கே யாரோடு பேசுகிறார்? நோவாவோடு பேசுகிறார். இப்ப இந்த குறிப்பிட்ட காலத்துல பாருங்க, யாரோடும் ஆண்டவர் பேசவில்லை. பாருங்கள், இந்த காயின் ஆபேலுடைய காரியத்தோட இந்த நாட்களை ஆண்டவர் காயினை பிடிச்சி கேட்கிறார். சகோதரனை ரத்தம் எங்க, இந்த சகோதரன் ரத்தம் என்னை கூப்பிட்டது என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் அங்கே காயினை கூப்பிட்டு இந்த நாட்களை பேசுறான். நான் அறியேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும். அதுக்கு பின்பாக பார்க்கிற வேளையிலே இங்கே ஜனங்கள் ஆண்டவரை அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொன்னால், இங்க வந்து ஏனோக்கு தேவனோடு அந்த காரியத்தை அறிந்து சஞ்சரிக்கிற வேளையிலே தேவனோடு ஏனோக்கு பேசுகிறார். ஆனால் பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் ஏனோக்கை இந்த நாட்களை எடுத்து செல்லுகிறார். ஏனென்றால், இங்க வாப்பா, பூமியில ஒரு பெரிய ஒரு அழிவு வரப்போறது, அந்த அழிவிலிருந்து நான் உன்னை காப்பாற்ற போகிறேன் என்றதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே அவரை எடுத்து கொண்டு போனார்னு சொல்லிப்பாங்க. ஒரே ஒரு ஆள் தான் எடுத்திருக்கிறார் பாருங்க. அப்ப அந்த பூமியில ஆக்கள் இல்லையா இருந்தவதானே, ஆதாமுடைய சந்ததி இருந்ததானே, ஏன் அந்த மிச்ச சந்ததி எடுத்துக்கொள்ள இல்லை? ஒருவர் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா என்ன காரணம்? எதற்காக அந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்? முதலாவது, அப்ப முதலாவதாக எடுத்துக்கொள்ளப்படுது. இரண்டாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே 6ஆவது அதிகாரத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய அக்கிரமங்கள் அங்கே இந்த நாட்கள் எவ்வளவாய் பெறுகிறதுன்னு சொல்லி தேவன் அங்கே நோவாவை இந்த நாட்களை தெரிந்து கொள்ளுகிறார். நோவாவை தெரிந்து கொண்டு இன்ன விதமாக ஒரு பேழையை உருவாக்கு, இப்படியாக செய், இப்படியாக சொல்லுகிற விதமாக மிருக ஜீவன்கள் பறவைகள் எல்லாவற்றையும் அதற்குள்ளே போடு இந்த நாட்களே என்று சொல்லி இந்த நாட்களே கர்த்தர் நோவாவோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். நோவா ஏனோக்குடைய சந்ததியில வந்த நோவா என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே நோவாவோடு தேவன் பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் பேசி இந்த நாட்கள் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த 6ஆவது அதிகாரத்திலே ஜலப்பிரளயம் வரப்போறது என்பதை குறித்து எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் இன்றைய காலகட்டத்திலே நடக்கிற காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு ஜலப்பிரளயம் வரப்போகிறது. ஜலப்பிரளயம் என்று சொல்லி சொன்னா இன்றைக்கு நீங்க நினைக்கலாம் இந்த நாட்களை தண்ணியால அழியணும் என்று காரியம் இல்லை. எந்த வழியிலும் இன்றைய பாருங்க, நீங்க உலகத்திலே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா அழிந்து உண்டு. ஒரு இடத்துல வெள்ளப்பெருக்கினால் அழியுது, ஒரு இடத்துல சினோவாலே அழியுது, ஒரு இடத்துல பார்க்கிற வழியில மண் சரிவினாலே அழியுது, ஒரு இடத்துல பார்க்கிற வழியில காற்றினாலே இந்த நாட்களை அழிக்கப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக பலவிதமான கோணங்கள்ல இந்த நாட்களை அழிவு வருது. சடிதியிலே நாசம் வந்து கொண்டிருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆதி காமத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் மறுபடியுமாய் போய்விட்டோம் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய காலகட்டம் ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அது மனுஷகுமாரனுடைய காலத்திலும் நடக்கும் என்பது தேவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நோவாவின் காலத்திலே பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜனங்கள் இருந்தார்களோ? இருந்தார்கள். களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் இருந்ததோ? இருக்கிறது. இப்ப அதை விட மோசமா இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இன்றைக்கு அது மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளுற காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறதா? இருந்தது. அந்த நாட்கள்ல இருந்ததா? இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்பொழுது இருந்தது? ஆதி காமத்திலே இந்த நாட்களிலே சோதம் குமார அழிக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த காரியங்கள் இருந்து கொண்டே இந்த நாட்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் தேவனுக்கு அருவருப்பான காரியம் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தால் என்னென்று தேவன் இந்த நாட்களிலே யாரோடு பேசுவார்? அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. நான் யாரை அனுப்புவேன், யாரோடு பேசுவேன் என்று தான் ஆண்டவர் இந்த இடத்திலே அந்த இடத்திலே ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், நோவாவுக்கு அங்கே பாருங்கள் இந்த நாட்களே 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதை குறித்து தான் உருவாக்கின ஜனங்களை குறித்து ஆதி காமத்திலே இருந்து பாருங்கள், ஆதாமை தன்னுடைய சாயலாக உருவாக்கினார், ஏவாளை இந்த நாட்கள் அவனுடைய விழாவிலே வந்து உருவாக்கினார். இப்படியாக அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேனே, சமுத்திர மச்சங்களை ஆண்டு கொள்ளும்படியாகவும் இந்த நாட்களே மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாவற்றையும் இதனை நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நான் ஆசீர்வதித்தேனே. ஆனா எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களே இந்த ஆதாம் இந்த நாட்களை இழந்து போனாரே என்று சொல்லி இந்த நாட்களை தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் இந்த நாட்களை மனஸ்தாபப்பட்டு இந்த நாட்களை பாருங்கள், அதற்கு பின்பாக அந்த சந்ததியே இந்த நாட்களை இல்லாதபடி அழிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களிலே நோவாவை இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள்,
அப்ப நோவா மூலமாய் இந்த கட்டப்பட்ட அந்த கப்பல் பேழைக்குள்ளே இந்த நாட்களே போகிற வேளையிலே அங்கே நோவாவினுடைய வம்சங்கள் அந்த இடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே என்ன கிடைத்ததாம்? கிருபை கிடைத்ததாம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், நோவாவினுடைய வம்ச வரலாறு, நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரா? சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏன் நோவா எடுத்துக் கொள்ளப்படவில்லை? பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஏனோக்கு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் ஏன் நோவாக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை? இப்ப இதற்கு கூட இந்த நாட்களில் 2 ஆதாரங்கள் இருக்கிறது. முதலாவது பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவருடைய வருகையிலே, ரகசிய வருகையிலே ஒரு சிலர் இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனா ஒரு சிலரை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை வைத்திருப்பார், தன்னுடைய பிள்ளைகளை. ஆனால் அந்த பிள்ளைகளை இந்த நாட்கள், அந்த ஜனங்களை என்ன செய்வார்னு சொன்னால், தன்னுடைய மறைவிலே இந்த நாட்களை மறைத்து வைத்திருப்பார். ஏனென்றால் எஞ்சி இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டோடைய ராஜ்யத்தின் காரியங்களை அதாவது சொல்லும்படியாக இந்த நாட்களை தேவன் அவர்களை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், அந்த வருகிற கொடுமையான காலத்திலே அவர்களை கூட இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்களை சில வேளைகளை இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்குள்ளே இந்த நாட்களே வரும். ஆனாலும் அவர்களை தேவன் தன்னுடைய செட்டைகளினாலே மறைத்து வைத்து தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய திட்டத்தை இந்த நாட்களிலே நிறைவேற்றுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் தேவனுடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கும் நமக்கு இந்த நாட்களிலே வயசு முக்கியம் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தோற்றம் முக்கியம் அல்ல, நம்முடைய அதாவது நாட்களே காரியங்கள் முக்கியம் அல்ல. அங்கே என்னன்னு சொன்னால், தேவன் யாரை கொண்டு இந்த நாட்களே ஒரு தன்னுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவாரா இருந்தால், அவன் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அவனை கொண்டு இந்த நாட்களில் தன்னுடைய காரியத்தை செய்து முடிப்பார். ஆமேன். இதுதான் தேவனுடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. இப்ப இந்த இடத்திலே நோவாவுடைய காலகட்டம் வருகிற வேளையிலே தேவன் அங்கே மனஸ்தாபப்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மனஸ்தாபத்தின் நிமித்தம் இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அப்படியான ஒரு சுபாவம் உடையவர். அவர் இறங்குகிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களுடைய செயல்கள் நிமித்தம் அவருக்குள்ளே, அவருடைய இருதயத்திலே ஒரு பெரிய ஒரு குமுறல், பெரிய ஒரு காரியம் இந்த நாட்களில், இந்த ஜனங்களை ஏன் தான் நான் உருவாக்கினேன் என்ற விதமாக இந்த நாட்களிலே ஆண்டவருக்குள்ளே ஒரு குழப்பம் இந்த நாட்களிலே வருகிறதை பார்க்கிறோம். அந்த குழப்பத்தின் நிமித்தம் தான் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே அந்த பேழை கட்டப்படுகிற வேளையிலே அந்த பேழையில பாருங்கள் இந்த நாட்களிலே அங்கே எத்தனை பேர்? 8 பேர் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். நோவாவுடைய குடும்பத்தார் இந்த நாட்களை பாருங்க அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். பிரவேசித்து அதற்கு பின்பாக அந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, பேழையினுடைய கதவு மூடப்பட்டது, ஜலப்பிரளயம் அங்கே உண்டானதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டார், தனி மனிதனாய் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் நோவாவும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டார். குடும்பமாகவே இந்த நாட்களில் என்ன நடந்தது? பேழைக்குள்ளே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இந்த நாட்களை அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதன் நிமித்தம் பாருங்கள் இந்த நாட்களை அந்த 6வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே மழை பெய்தது, ஜனங்கள் அழிந்தது. அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே தேவன் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே நோவாவோடு இந்த நாட்களை தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு உடன்படிக்கையை இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உடன்படிக்கை ஏற்பாடு செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஜலப்பிரளயம் அந்த பூமியிலே உண்டாகி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே உலகம் இந்த நாட்களை பாருங்கள், எல்லாம் இந்த நாட்களை எல்லா ஜீவ சந்துக்களும் எல்லா காரியங்களும் அழிந்து போய்விட்டது. ஆக நோவாவுடைய பேழையிலே ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட அந்த பறவைகள், மிருகங்கள் இந்த நாட்களிலே, அது மட்டுமல்ல மனுஷர் என்று சொல்லி பார்க்கிற வழியிலே நோவாவுடைய குடும்பமும் தான் இந்த நாட்களில் இந்த பூமியிலே தனியாக இந்த நாட்களை பாருங்கள் அவர்கள் தான் இந்த நாட்களிலே தப்புவிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த காலகட்டத்திலே தான் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், கர்த்தர் இந்த நாட்களை பாருங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரை இந்த நாட்களே நோவாவை கொண்டு இந்த நாட்களே மிகுதி காரியங்களை இந்த நாட்களை செய்யும்படியாக திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே எபிரேயர் ராக்கத்துக்கு இந்த நாட்களை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, எபிரேயரிலே 11வது அதிகாரத்தில் நான் வாசிக்கின்றேன். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தியுள்ளவன் ஆகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை சுதந்திரவாளியானான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்ப நோவா எப்படியாக இருக்கிறான்னு சொன்னால் விசுவாசத்தினாலே நோவா என்று சொல்லப்படுவது. அப்ப தற்காலத்தில் இன்றைய காலகட்டத்திலே பாருங்கள், காணப்படாதவைகளை அங்கே காணாதவைகளை குறித்து அங்கே என்ன செய்யறான், தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி என்று சொல்லப்படுது. இன்றைக்கு அதாவது காணாதவர்களை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே பயபக்தி உள்ளவர்களா இருக்கிறோமா? தேவ எச்சரிப்பை நாங்கள் பெற்றிருந்தும் நாங்கள் பயபக்தி உள்ளவர்களா இருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா என்ன செய்கிறார்? தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கிறார். ஐயா, முதலாவது நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும். அந்த குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்த வேண்டும். அந்த குடும்பம் இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த குடும்பம் விடுவிக்கப்பட வேணும். பிள்ளைகள் விடுவிக்கப்பட வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியான காரியங்கள் இந்த நாட்களை செய்யும்படியாகத்தான் ஆண்டவருடைய வார்த்தை ஊடாக அவர் சொன்னபடி அந்த பேழையை உண்டு பண்ணி அந்த பேழைகளில் இருந்து இந்த நாட்களில் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால், அங்கே அதனாலே அவன் உலக ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து, அருமையான கதை, அப்ப உலகம் எப்படி இருக்கிறது? ஆக்கினைக்குள்ளாதன்னு சொல்லி தீர்த்து விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு அங்கே சுதந்திரவாளியானால், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்துதான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டது போல இந்த நாட்களிலே நோவாவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்தார். விசுவாசித்தது நிமித்தம் தேவன் அவரை இந்த நாட்களிலே என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அந்த பேழைக்குள்ள இந்த நாட்களிலே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் காத்தார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப இன்றைக்கு காலகட்டத்திலே இப்படியாகத்தான் இந்த நாட்களே இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இன்றைக்கு நீங்க பாருங்க, இந்த வேத வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தியுடன் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணி அதில் உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையிலே நாங்கள் பார்க்கிற உலகம் இன்றைக்கு ஆக்கினைக்குள்ளாகத்தான் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே விசுவாசத்திலே நாங்கள் உறுதியா இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய விசுவாசங்கள் இன்றைக்கு தளர்ந்து போய்விட்டது. வேலை பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே இந்த நாட்களே இருக்கிற பிரச்சனைகள் மூலம் அவருடைய விசுவாசங்கள் தளர்ந்து போய்விட்டது. பிள்ளைகளை குறித்து இருக்கிற காரியங்கள் நிமித்தம் அவருடைய விசுவாசங்கள் இன்றைக்கு தளர்ந்து போனது நிமித்தம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த பற்றையோ ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த காரியங்களோ இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அதாவது இந்த நாட்களை எப்படியாக வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கே வேதம் இந்த நாட்களே முதலாவது நாங்கள் வாசித்த வார்த்தையின்படி இந்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்களே மனுஷன் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிற விதமாக இந்த நாட்களை தொழுது கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்களே ஒழிய, ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷர்களாக இந்த நாட்களில் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு சகோதரியே, நாங்கள் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற வேளையிலே தான் கர்த்தர் நமக்கு அநேக வெளிப்பாடுகளை தருவார். ஒன்று ரெண்டல்ல, அநேக வெளிப்பாடுகளை, மறைக்கப்பட்ட சத்தியங்களை, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் காண்பிக்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படுத்துவார். அப்படியானால் அந்த மறைக்கப்பட்ட சத்தியத்தையும் மறைக்கப்பட்ட காரியத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் சஞ்சரிக்க வேண்டும். அவர் நமக்கு தன்னுடைய ஆவியை தந்திருக்கிறார் ஐயா. அப்ப அந்த ஆவியில நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவி அனல் உள்ளதாக அந்த நாட்களை மாற்ற வேண்டும். தந்தை கூட பாடல்களை பாடினார், அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்கன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆவியிலே நாங்கள் எப்பொழுதும் அனலா இருக்க வேண்டும். என்னதான் சூழ்நிலைகள் வந்தாலும் ஆவியிலே நாங்கள் அனலா இருந்து இந்த நாட்களிலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்தி உயர்த்துகிற வேளையிலேயே அங்கே நாங்கள் அனுதினமும் அவரோடு இந்த நாட்களிலே சஞ்சரிக்கிறவர்களா இந்த நாட்களிலே இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு பாருங்க, நாங்கள் ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம், இந்த 24 மணித்தியாலத்திலே பாருங்கள் என்னென்ன காரியங்கள் இந்த நாட்கள் நடக்கிறோம். 8 மணித்தியாலம் வேலை செய்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மிச்சம் 6, 7, 8 மணித்தியாலம் இந்த நாட்கள் என்ன செய்யறோம்? ஹோபி, வேற ஏது காரியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப மிகுதி காரியத்திலேயாவது பாருங்கள் ஒரு 2.5 மணி நேரமாவது, 2 மணி நேரமாவது, 1 மணி நேரமாவது தேவனோடு இந்த நாட்களில் நாங்கள் சஞ்சரிக்க கூடாதா? தேவனோடு நாங்கள் சஞ்சரிப்போமா இருந்தால் நோவாவை எப்படியாக தேவன் காப்பாற்றினாரோ அதே போல் இந்த நாட்களிலே நம்மையும் கர்த்தர் இந்த நாட்களிலே காப்பாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே பாருங்கள், இந்த நாட்களிலே நாங்கள் கடைசி காலமா இருக்கிறபடியினால் நாட்களிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் இந்த நாட்களிலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். நோவா தேவனோடு சஞ்சரித்தார். ஆண்டவர் சொன்னார், நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும்
பேழையை உண்டு பண்ண என்று சொல்லி காப்பாற்றினார் கத்துடைய. அதனாலே ஆண்டுடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் அவருடைய பேழைக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும்படியாக ஆயத்தப்படுவோமோ, அப்படியானால் நாங்கள் அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நோவா உங்களோடு சஞ்சரித்தது போல ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அதே வேளையிலே ஆண்டவரே ஏனோக்கு உங்களோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டது போல இந்த நாட்களிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய், உங்களோடு சஞ்சரிக்கிறவர்களாய், உங்களுடைய இருதயத்தின் வேதனைகள், இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தின் எண்ணங்கள், இருதயத்தின் பாரங்களை அறிந்து இந்த நாட்களை செயல்படுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படியா செபிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குள்ளே இந்த நாட்களை உங்களுடைய வல்லமை இந்த நாட்களை கடந்து வரட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே அனுதினமும் எங்களை நிரப்பி இந்த நாட்களை எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறேன் ஐயா கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அடியன மரத்தினீர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. உங்களுடைய கரத்துக்குள்ளே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நன்றி ஐயா. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளைய நாளிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே